மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுடரின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த மல்லி. நம்ம மல்லி இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. சுடரும் விஜய் தன்னுடைய கழுத்தில தாலி கட்டுருவாங்க அப்படின்னு நிறைய ஆசை, கனவு அப்படியே தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டைய கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துலயுமே நம்ம மல்லி இருந்துட்டு மண்ண வாரி போட்டாங்க. நம்ம மல்லி பண்ணத்தில எந்த ஒரு தப்புமே கிடையாது. மல்லி செஞ்சது சரின்னு நினச்சிங்களா? வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்ப ஐயரும் அதாவது நல்ல நேரம் முடிய போகுது, கெட்டி மேளம் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போதும், விஜயும் எதையுமே யோசிக்காம இதுவரைக்கும் இந்த போலியான ரேணுகா போடுற ஆட்டம் எல்லாத்தையுமே வெளுத்தது எல்லாமே பாலு அப்படின்னு வெள்ளந்தியா இந்த விஜய் நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா மறுபக்கமும் நம்ம மல்லி எவ்வளோதான் பொறுத்து பார்ப்பாங்க. இனி கடவுள் என்ன இறங்கி இந்த சுடருக்கு சரியான பாடம் கத்து தர்றது, நாமளே கத்து தருவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, "ஏய் சுடர் முதல்ல விஜய் அவளுடைய கழுத்தில தாலி கட்டத நிப்பாட்டுங்க. நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? "என்ன மல்லி கல்யாணத்தில எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்ட. இது நம்மளுடைய சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சு தானே இப்போ உன்ன வர சொன்னேன். ஆனா நீ என்னடான்னா இங்க இவ்ளோ பெரிய கலாட்டா பண்றீங்க. விஜய் நீங்க அமைதி இருங்க. அதாவது அவ என்னதான் ட்ராமா போட்டாலும் அது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கீங்க. சுடர் இப்பவும் சொல்றேன் நீ ஒழுங்கா எழுந்துட்டேன்னா உனக்கு நல்லது. அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு குத்து விளக்கு எடுத்து மிரட்டும்போது, அப்படியே இந்த சுடருக்கு மரண பயம் வந்துடுது. மறுபக்கம் எல்றி மேல அப்படின்ட்டு மணமேடையில இருந்துட்டு இந்த சுடர எழுப்புவாங்க இல்லையா? அப்போ கதிரேசன், நிஷா, ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே, "மல்லி உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போயிருச்சா? இது நாள் வரைக்கும் இவர் எனக்கெல்லாம் சுடர் சுடர்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பயும் அதே சொல்லிட்டு இருக்கியே! உனக்கு என்னதாம்மா ஆச்சு? முதல்ல உன்ன நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணும். நீ பைத்தியம் தெளிஞ்சா தான் அதுக்கப்புறம் உன்ன கூட்டிட்டு வரணும்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யார் நான் பைத்தியமா? இவ எல்லாரையும் பைத்தியக்கார ஆக்கிட்டு இருக்கா. இவள போயிட்டு நீங்க அப்படியே நல்லா சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு ஒழுங்கா இந்த மண்டபத்த விட்டு மட்டும் இல்ல, விஜயோட வாழ்க்கை விட்டு வெளிய போடி அப்படின்னு தள்ளி விடுவாங்க இல்லையா? அப்போ மல்லி நீ பண்றதுக்கெல்லாம் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லும்போது, இந்த மல்லிய பத்தி என்ன நெனச்சிருக்க? சுடர் உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தை இருக்கு. உன்னுடைய புருஷன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க பாரு நிக்கிறாங்க இல்லையா? அவங்க தானே. அவங்களுக்கு என்ன நீ அப்பப்போ பணம் குடுக்குற இல்லையா? அதனால தான் அவங்க பேசாம சைலன்ட்டா இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் நீ கதிரேசனுடைய வீட்ல அடிச்சு இல்லையா ரூ. 50,00,000 பணத்த அத ஒரு பக்கம் ரகுக்கட்டையும் குடுத்துருக்க. இன்னொரு பக்கம் உன் புருஷன் புள்ளைங்கள செலவுக்காக குடுத்துருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரூ. 50,00,000 பணத்த இவ தான் எடுத்தாளா? அப்ப என் பொண்ணு ரேணுகா கிடையாதா? அப்படின்னு கதிரேசனே ஒரு பக்கம் வாய பொளக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இனிதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. கதிரேசனுடைய ஆக்ரோஷமான ஆட்டம் மல்லி மீது திரும்பாம இப்போ, அப்போ இவ யாரு? நாம புகுந்து விளையாடின விளையாட்டுல பொறந்த குழந்தையா? அப்படின்ட்டு கதிரேசனே ஒரு பக்கம் ஷாக் ஆயி போய் நிக்கிறாங்க.